ஹே! கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க கொரியன் டிராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றது தான். இப்பயும் சொல்றேன். எஸ் வாய்ஸ் ஓவர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலா லாஸ்ட் எபிசோட முடிக்கும்போது ஹீரோயினோட ரூம்ல யாரோ வர மாதிரி காட்டியிருப்பாங்க இல்லையா? அது எதனால நடந்தது? யார் வந்திருக்கா? அப்படின்றத தெளிவா புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த சீனே. ஆக்சுவலா வந்துட்டு அந்த நெக்லஸ்ல ஒரு மெமரி கார்டு இருக்குன்னு தெரிஞ்ச உடனேயே அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்த மெமரி கார்ட நம்ம வச்சுப்போம். ஆனா இந்த நெக்லஸ நம்மளோட விரோதி கிட்ட போய் சேர்த்துரு அப்படின்னு சொல்றா அவங்க அம்மாக்காரி. அது என்னப்பா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலன்னும்போது, நீ இத ஊரி கிட்ட குடுத்துரு. அவளுக்கே தெரியாம இது அவகிட்ட போணும். அது மட்டும் இல்லாம, அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல மொத்த ஆளுங்களுக்கும் வந்து தெரியற மாதிரி பண்ணணும் நீ. ஊருகிட்ட தான் இந்த நெக்லஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படின்றபோது, அடுத்த சீன்லயே என்ன காட்டுறாங்கன்னா, மறுநாள் வந்துட்டு இவங்களோட ரூம்ல உட்காந்துக்கிட்டு இவளுமே ஸ்டோரிய பத்தி டிஸ்கஸ் பண்ற மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கா பாஸ் கிட்டயும், ஹீரோயின் கிட்டயும். அப்ப ஹீரோயின் கிட்ட எனக்கு கொஞ்சம் காஃபி வேணும் அப்படின்னும்போது, அவ போய் காஃபி போட்டுக்கிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு இவ வச்சிருந்த நெக்லஸ் அவளுக்கும் தெரியாம, யாருக்குமே தெரியாம நம்ம ஊரியோட பேக்ல போட்டு விட்டுடுறா. உடனே அம்மாக்கு ஃபோன் பண்ணிட்டு, "அம்மா அவன் வந்துட்டு இவள எதனா பண்ணிடுவானா? இவள கொன்னுடுவானா? ஊரியோட வயித்துல இருக்க குழந்தைக்கு எதனா ஆயிடுமா? இல்லன்னா அவங்க வீட்ல இருக்க யாருன்னா எதனா பண்ணிடுவானாம்மா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா?" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டான். பைத்தியம் மாரி பேசிக்கிட்டு இருக்காம, சொல்றத மட்டும் செய். அவன் ஜஸ்ட் மிரட்டி அந்த நெக்லஸ மட்டும் தான் வாங்கிட்டு போவான். அதனால உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது. அவங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஓகேயா?" அப்படின்னு சொல்றா. அதுக்கு அடுத்து மின்சோ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இந்த சிசிடிவி கேமராலாம் கண்ட்ரோல் பண்றது, அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு மொத்தமா எல்லா பில்டிங்க்கும் அலோன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு ரூம்க்கு போறா. அங்க போன உடனே அங்க வேலை செய்றவங்க கிட்ட காஃபி எல்லாம் குடுத்துட்டு, வேணும்னே மைக்கோட வால்யூம அதிகமா வச்சு மொத்த பில்டிங்க்குமே கேட்கிற மாரி என்னோட டைமண்ட் நெக்லஸ் காணாம போயிடுச்சு. நான் என்ன நெனைக்கிறேன்னா, ஒரு வேள நானு ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ண போம்போது, "ஊரியோட டேபிள்ல தான் அத விட்டுட்டு வந்துட்டேன்" அப்படின்னு நெனைக்கிறேன். அவங்க எடுத்து வச்சிருப்பாங்கல்ல? அப்படின்னு கேட்கும்போது, அவங்க பத்திரமா எடுத்து வச்சிருப்பாங்க தான் நெனைக்கிறேன் மேடம். எடுத்திருந்தா தான் அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்ட்டுருப்பாங்களே அப்டின்னும்போது, இல்ல, இல்ல. அவங்க கண்டிப்பா எடுத்து வச்சிருப்பாங்க. அது அங்க தான் இருக்கும் அப்டின்னு அவ சொல்லிக்கிட்டே இருக்கா. இது மொத்த பில்டிங்க்கும் கேக்குது. ஹீரோ வேக வேகமா ஓடி வந்து அந்த மைக்க ஆஃப் பண்ணிட்டு அந்த சவுண்டையும் குறைக்கிறான். இவ என்னன்னா அப்பதான் தெரிஞ்சு முழிக்கிறா. ஐய்யய்யோ! இத நான் ஆன் பண்ணவே இல்லையேன்னு சொல்லிட்டு, நீங்க பேசுறத மொத்த ஊரும் கேட்கணும்னு நெனச்சுக்கிட்டு இருக்கீங்களா என்ன? அப்டின்னு கத்திட்டு அங்கருந்து போறான். சோ, மின்சோக்கும் அவங்க அம்மாக்கும் என்ன பிளான் அப்படின்னு பார்த்தா, ஹாஸ்பிட்டல்ல தான் கண்டிப்பா வந்து அந்த சேர்மன் கிம் அப்படின்றவன் இருக்கான். இல்ல அப்படின்னா, அவன சேர்ந்தவன் யாரோ ஒருத்தன் இருக்கான். சோ, இந்த நியூஸ் வந்து அவனுக்கு போய் சேந்துரும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க பிளான் பண்றாங்க. அதே நேரத்துக்கு காங்க காட்டுறாங்க. காங் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா, அவன் வந்து லிஃப்ட்ல செத்தான் இல்லையா? அதான் மின்சோவோட எக்ஸ். அவன் என்னலாம் பண்ணிட்டு இருந்தான், என்னலாம் செலவு பண்ணியிருக்கான் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து டீமா உட்காந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்து அவங்களுக்கு ஒண்ணு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தா, டைமண்ட் நெக்லஸ் வந்து காசு குடுத்து ஆர்டர் குடுத்து அவன் செஞ்சிருக்கான். எதுக்காக அவன் செஞ்சிருப்பான்? போன கடையிலேயே கிடைக்க போகுது. அவன் வாங்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் காங்குக்கு ஞாபகம் வருது. ஆக்சுவலா வந்துட்டு மின்சோ நம்மள ஒரு டைமண்ட் நெக்லஸ எடுத்துட்டு வந்து தர சொன்னாளே அப்படின்னு சொல்லி. எந்த கடையில அவன் ஆர்டர் குடுத்து செஞ்சிருந்தானோ நேரா அங்க போறான். அங்க போயிட்டு இது என்ன மாதிரி பேட்டர்ன்ல செஞ்சீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் அதுல ஒரு சின்ன கேப் வச்சா மாதிரி தான் செஞ்சு குடுக்க சொன்னாரு. நானும் அத செஞ்சு குடுத்தேன். அதுல ஒரு சின்ன பேப்பர் இல்ல சின்னதா போட்டோ எதுனா அந்த மாதிரி வைக்கிற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளும் சொல்றாரு. மென்சோ வீட்டுக்கு வரா. வீடே அதிரி புதிரின்னு இருக்கு. நடுவுல வந்துட்டு போய் பார்த்தா, இவளோட எக்ஸ் ஹஸ்பண்டும் காணாம போயிருக்கான். ஐய்யய்யோ! இவன் தான் தப்பிச்சுட்டான். அம்மா எங்க? அப்படின்னு சொல்லிட்டு அம்மா, அம்மா, அம்மான்னு கத்திக்கிட்டு வீடு பூரா அலையுறா. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ரூம்ல அந்த கேள்விய அவன் கட்டி போட்டுட்டு போயிருக்கானே தவிர, எதுவும் பண்ணல அவள. அதே நேரத்துக்கு காங் இங்க வந்துட்டு என்ன உள்ள விடு உள்ள விடுன்னு சொல்லிட்டு மின்சோ கிட்ட சண்டை போடுறான். ஏய் என்னதான் ஆச்சு? எதுக்காக நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? என் வீட்ல யாருமே இல்ல. தனியா தான் நான் இருக்கேன். அதனால நான் உன்னை உள்ள விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவளும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அந்த நெக்லஸ் எங்க அப்படின்னு கேக்குறான். எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொன்னாலும் அவன் கேட்க மாட்றான். அதுக்கப்புறம் கடைசியில இவன் என்ன பண்றான்னா, ஊருகிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி உளறிடுறா. எனது ஊருகிட்ட இருக்கா? அது ஏன் ஊருகிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஷாக் ஆயிடுறான். ஆனா இவளுமே வந்து அவசரத்துல தான் உளறிடுறா. இப்பதான் வந்து மறுபடியும் காட்டுறாங்க. ஹீரோயினோட ரூம்ல அவன் வந்த உடனே கத்திய நீட்டி என்ன கேக்குறான் அப்படின்னா, அந்த நெக்லஸ் எங்க அப்படின்னு தான் கேக்குறான். இவளுக்கு என்ன நெக்லஸ கேக்குறான் என்னன்னே புரியல.
ஹீரோயினோட பேக்ல தேடி பார்த்தா கரெக்ட்டா வந்துட்டு அந்த நெக்லஸ் இருக்கு. அதையும் அவன் எடுத்துக்கிறான். அந்த டைம்க்கு கரெக்ட்டா ஹீரோயினோட பாட்டி ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு அங்க வந்துடுறாங்க. இவன பார்த்த உடனே அவங்க மொபைல் எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ண பார்க்குறாங்க. இந்த சீன் கொஞ்சம் இருட்டுல தான் இருக்கும். கொஞ்ச நேரத்திலேயே முடிஞ்சிரும். இவன் போய் என்ன பண்றான்னா, பாட்டி கழுத்துல கத்திய வச்சிடுறான். ஹீரோயின் வந்து அங்க கலங்க ஆரம்பிச்சிடுறா. ஐயய்யோ! என்ன வேணாலும் எடுத்துட்டு போ இங்கருந்து. ஆனா என்னோட பாட்டிய மட்டும் ஒண்ணுமே பண்ணிடாத. தயவு செஞ்சு அவங்கள விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு அவ அழவே ஆரம்பிச்சிடுறா. கரெக்ட்டா அந்த டைம்க்கு காங் அங்க வந்துடுறான். அதே நேரத்துக்கு இந்த ஹெல்மெட் மண்டையன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, மரியாதையா அந்த கன்ன கீழ போடு, இல்லன்னா கேள்விய குத்திடுவேன் அப்படின்னு சொல்றான். அப்ப கூட அவன் வந்து அந்த வாய்ஸ் சேஞ்சர் யூஸ் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருக்கான். உடனே காங்கு என்ன பண்றதுன்னு தெரியாம கன்ன கீழ வச்சிடுறான். அவ்வளவுதான். அந்த பாட்டிய புடிச்சு ஒரே தள்ளு தள்ளுறான். அந்த பாட்டி போய் பயங்கரமா கீழ விழுறாங்க. அதுல அவங்களுக்கு மண்டையில அடிபட்டுடுது. அந்த டைம யூஸ் பண்ணி அவன் அங்கிருந்து ஓடிர்றான். நடுராத்திரி காங் வந்துட்டு பாட்டிய அப்படியே தோள்ல தூக்கிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினுமே பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மா வீட்ல இல்ல போல. இப்பதான் அவங்க அம்மா அங்க வராங்க. ஆக்சுவலா வந்து பாட்டிக்கு தலையில நல்லாவே அடிபட்டதுனால, இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்ல. பட் இருந்தாலுமே வந்து அவங்க கண்ணு தொறக்காம எங்களால எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க டாக்டர்ஸ். காங் வந்து தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுட்டு நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். நீ ரொம்ப பயந்திருப்பல்ல அப்படின்னும்போது, நீ எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? நீ கரெக்ட் டைம்க்கு வந்ததுனால தான் நீ எங்க பாட்டிய காப்பாத்தியிருக்க. அவங்க கண்ணு விழிச்சிருவாங்க. நான் நம்பிக்கையா இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஹீரோயின் சொல்றா, அவன் வந்த உடனே என்கிட்ட நெக்லஸ் எங்கன்னு தான் கேட்டான். என்கிட்ட அந்த மாதிரி ஒரு நெக்லஸே இல்ல. எனக்கு அந்த நெக்லஸ பத்தியுமே தெரியாது. ஆனா அவன் என் பேக்க தொறந்து பார்த்தான். என் பேக்ல இருந்தது. அது அது எப்படி என்கிட்ட வந்தது அப்படின்றது எதுவுமே எனக்கு புரியல. அப்படின்னு சொல்லிட்டு அவ பயப்படுறா. அப்பதான் நம்ம காங்க என்ன சொல்றான் அப்படின்னா, "நீ எத பத்தியும் குழப்பிக்காத. நான் அவன் யாருன்னு கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். நான் எல்லாத்துக்குமே உனக்கு பதில் சொல்றேன்" அப்படின்னு சொல்றான். எங்க போலீஸ் வந்து நம்ம ஊரியோட வீடு பூராவுமே செக் பண்றாங்க. ஆனா எந்த ஒரு தடயமும் இல்ல. அவனோட எந்த ஒரு ப்ரூஃபுமே கிடைக்கல அவங்களுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தா, அவனோட முடி கூட விழக்கூடாதுன்றதுக்காக தான் அவன் ஃபுல் கவர் பண்ணியிருக்கான். அததான் வந்து அவரு சீஃப் என்ன சொல்றாருன்னா, "உன் கண் எதிர்க்க இருந்தும் நீ வந்து தப்பிக்க விட்டுட்டியா?" அப்படின்னும்போது, நான் என்ன பண்றது? அவன் வந்து ஊரியோட பாட்டிய புடிச்சு வச்சுக்கிட்டான். அது மட்டும் இல்லாம போகும்போது அவங்கள நல்லா அடிபடுற மாதிரியும் பண்ணிட்டு போயிட்டான். அதனால நம்ம வந்து அவன புடிக்க மாட்டோம், டைவர்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவன் பண்ணிட்டு போயிட்டான். என்னால என்ன பண்றதுன்னே தெரியல. இவ்ளோ வருஷம் காத்திருந்து கண் எதிர்க்க பார்த்து அவன நான் விட்டுட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு புலம்புறான். வென்சாவையும் அவங்க அம்மாவையும் காட்டுறாங்க. இவங்களுக்கு என்ன பிளான் இப்போ அப்படின்னு பார்த்தா, கொஞ்ச நாளுக்கு நம்ம வந்து வெளியில வேற எங்கனா தங்கலாம். இல்ல அப்படின்னா இங்கருந்து தப்பிச்சு போனவன் வந்து நம்மள எதனா பண்ணிட்டான்னா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, "அடி போடி! அவன் பண்ணணும்னு நெனைச்சிருந்தா அவன் இங்கருந்து போறதுக்கு முன்னாடி என்ன கொன்னுட்டு தானே போயிருப்பான். ஆனா அவன் தான் கொல்லவே இல்லையே! திரும்பி வந்து என்ன கொல்ல போறானா? அதெல்லாம் ஒண்ணும் நடக்கவே நடக்காது" அப்படின்னு சொல்லி அவங்க செம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. மறுபடியும் காங் வந்து மென்சோவ பார்க்குறான். "நீ வேணும்னே தானே ஊரியோட பேக்ல அத போட்ட. அது மட்டும் இல்லாம அது எல்லாருக்கும் தெரியவும் படுத்தியிருக்கல்ல" அப்படின்னும்போது, "நானா? நான் ஏன் வேணும்னே போடப் போறேன்? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இத பத்தி எனக்கு தெரியாது" அப்படின்னு சொல்றா. "நீ இத வேணும்னு தான் பண்ண. அவள டார்கெட் பண்ணி இத பண்ணன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன். அதுக்கப்புறம் நீ என்ன ஆவ என் கையால" அப்படின்னு சொல்லி, "என்னால வார்த்தையால சொல்லவே முடியாது" அப்படின்னு சொல்லி இவள மிரட்டி விட்டுட்டு போயிடுறான். காலையில வரைக்கும் ஆயும் வந்து பாட்டி கண்ணே விழிக்கவே இல்லையா? அதனால கொஞ்சம் சீரியஸா தான் இருக்காங்க. எல்லாருமே பயங்கரமா பயப்படுறாங்க. ஹீரோயின் வந்து பாட்டியோட ஜெபமாலைய எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போறா. அப்பதான் ஹீரோ கால் பண்றான். ஹீரோக்கு இப்பதான் இந்த எல்லா விஷயமும் தெரியுது. "நான் உடனே அங்க கிளம்பி வரேன். நீ வெயிட் பண்ணு" அப்படின்னு சொல்றான். அந்த டைம்க்கு அவங்க அப்பா அங்க வந்துடுறாரு. "சைனால இருந்து கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. இப்ப எப்படி நீ வந்துட்டு அங்க போவ? எங்க போவ? எங்கேயும் நீ போகக்கூடாது. மரியாதையா வந்து கெஸ்ட்ட ரிசீவ் பண்ணு" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த ஜெபமாலை வந்துட்டு இவங்க பாட்டிக்கு ரொம்ப சென்டிமெண்ட் போல. எந்த நேரமும் அதுதான் வச்சு ப்ரே பண்ணுவாங்க போல. அதனாலதான் அவ அத எடுத்துட்டு வந்து பாட்டி கையில குடுக்கணும் அப்படின்னு நெனைக்கிறா. இப்பதான் மின்சோ வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. காங் வந்து அந்த நெக்லஸ பத்தி தேட ஆரம்பிச்சுட்டான். என்ன ஆச்சுன்னு தெரியல. கண்டிப்பா எதனா ஒண்ணு நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அம்மாவுமே ஷாக் ஆகுறாங்க. "நீ கவலையே படாத. அதுல தான் நம்ம வந்து நியூஸ் வச்சிருக்கோம் இல்லையா? அது தெரிஞ்ச உடனே தானா எல்லா விஷயமும் நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும்" அப்படின்னும்போது, "அம்மா எல்லாம் நல்லபடியா நடக்குமாம்மா? யாருக்குன்னா எதுனா ஆயிடுமா?" அப்படின்னு சொல்லி இவ பயப்படுறா. "அடிச்சி எப்ப பாரு எல்லாத்தையுமே வந்துட்டு தப்பான வழியிலேயே நீ யோசிக்கிற. நமக்கு எது கரெக்ட்டான வழியோ அத மட்டும் தான் நம்ம யோசிக்கணும். புரியுதா?" அப்படின்னு சொல்றா.
இப்பதான் சேர்மன் கிம்ம காட்டுறாங்க. அவன் வந்து அந்த நெக்லஸ்ல இருந்து ஒரு மெமரி கார்ட எடுத்து அவனோட லேப்டாப்ல போட்டு பார்க்குறான். அதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, என்கிட்ட தான் அந்த மெமரி கார்டு இருக்கு. ஆனா வந்து நீ எங்கள எதுவுமே பண்ணிடக்கூடாது. சோ உனக்கு அந்த மெமரி கார்டு வேணும் அப்படின்னா, நான் கேட்கிற பணத்த நீ எனக்கு குடுத்தீன்னா போதும். மத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உனக்கு நான் அப்புறமா சொல்லுவேன். ஆனா என்னையும் வந்து ஏதாவது பண்ணிடலாம், கொலை பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சேன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த மெமரி கார்டு வந்து போலீஸ் கைக்கு கிடைச்சிரும். உனக்கு தான் தெரியுமே உன்னது இப்ப எவ்ளோ அளவு தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. அத அவன் பார்த்த உடனே செம காண்டாயிடுறான். அதே நேரத்துக்கு அவனுக்கு வந்துட்டு யாரோ மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நடக்கிற எல்லா விஷயத்தையுமே அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல நடக்கிறதா இருக்கட்டும், இல்ல அப்டின்னாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது யாருன்னு நமக்கு இன்னும் காட்டல. ஹீரோயினோட அம்மாவா பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைசி நேரத்துல வேற வந்துட்டு பயங்கரமா சண்டை போட்டாங்க இல்லையா பாட்டிக்கிட்ட. அந்த டைம்க்கு சூப்பர் ஸ்டார் ஃபோன் பண்றாரு. இப்பதான் அவருக்கு எல்லா விஷயமும் தெரியுது. அவரும் பதறி போயிடுறாரு. "நான் வந்துடுறேன். சீக்கிரமே வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லும்போது, "ஒண்ணும் ஆகாதுல்ல எங்க அம்மாக்கு. அவங்க கண்ண முழிச்சுருவாங்கல்ல" அப்படின்னு சொல்லி இவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. "நீ தைரியமா இரு. கொஞ்ச நேரத்துல நான் வந்துடுறேன்" அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் டாக்ஸி கிடைக்காம ரோட்லயே நின்னுட்டு இருந்திருப்பான். அந்த டைமுக்கு காங் வந்து பார்த்துட்டு அவள கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் வேக வேகமா ஓடி வரலா பதட்டத்துல. அந்த டைமுக்கு அவ எடுத்துட்டு வந்த ஜெபமால வந்து ஒரு வீல் சேர்ல மாட்டி அப்படியே ஃபுல்லா அறுந்து அங்க பூராவுமே சிதறி போயிடுது. அத பார்த்த உடனே அவளுக்கு இருந்த கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையும் போயிடுது. அவ பயங்கரமா உடைஞ்சு போயிடுறா. ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்ணிடுறா இல்லையா? அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா காங் போறான். "நீ எத பத்தியும் கவலைப்படாத. கண்டிப்பா பாட்டி வந்து கண்ண தொடைப்பாங்க. ஏன்னா நம்ம இத்தன பேர் ப்ரே பண்றோம். இத்தன பேரோட பிரேயர்ஸையும் வந்துட்டு அந்த கடவுள் கேட்காம இருக்க மாட்டாரு. நீ கவலைப்படாத" அப்படின்னு சொல்லும்போது, இவளுமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா இல்லையா? அவன் மேல சாஞ்சு அழ ஆரம்பிச்சிடுறா. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அப்பதான் நிக்கிறான். அவன் பார்த்த உடனே கொஞ்சம் வந்து அப்செட் ஆயிடுறான். நம்ம காங்குமே அவன் பார்க்கறத பார்த்துடுறா. ஹீரோயினும் பார்த்துடுறா. உடனே காங் வந்து அங்கருந்து எழுந்துக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துடுறான் இல்லையா? அவன் என்ன பண்றான்னா, அவன் வந்து ஹீரோயின் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, "சாரி நான் லேட்டா வந்துட்டேன். பட் ஆனா இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். நீ எத பத்தியும் கவலைப்படாத. நீ ரிலாக்ஸா இரு. கண்டிப்பா பாட்டிக்கு ஒண்ணுமே ஆகாது" அப்படின்னு சொல்றான். இப்ப இவன் கட்டிப்புடிச்சு சமாதானப்படுத்துறானா, அவ்வளவுதான். காங் வந்துட்டு இன்னும் வெறுப்பாயிடுறான். நம்ம காங் அங்க இருந்து கிளம்பும்போது ஹீரோ வேக வேகமா வரான். "உன் கண்ணு எதிர்க்க கல்பிரேட் இருந்துமே நீ மிஸ் பண்ணிட்டியா? உன்னால அவன்ட்ட புடிக்க முடியலையா?" அப்படின்னு கேட்கும்போது காங்குக்கு கோவம் வந்துருது. "நான் வந்துட்டு என்ன பண்ண முடியும்? அந்த பாட்டிய காப்பாத்துறதா? இல்ல கல்பிரேட்ட புடிக்க முடியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, "சீக்கிரமாவே அந்த கல்பிரேட்ட புடிங்க. மறுபடியும் இந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது ஊருக்கே" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "அது எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா. நான் உன்னோட ஹாஸ்பிட்டல்ல தான் ஒளிஞ்சிட்டு இருக்கான். அவன எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும்னு நான் எத்தன வாட்டி சொல்லியிருப்பேன். ஆனா நீங்க மதிச்சு நான் சொல்றத ஏதாவது கேட்டீங்களா? இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான். நீயும் உன்னோட ஹாஸ்பிட்டலும் தான். நீ அதனால இதெல்லாம் பேசாத" அப்படின்னு சொல்லிட்டு காங்குமே திட்டி விட்டுர்றான். ஊரியும் சரி, ஊரியோட குடும்பத்துக்கும் சரி, எதுவுமே ஆகாம நான் அவங்கள பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருந்து வேகமா கிளம்புறான் நம்ம காங்கு. அந்த டைமுக்கு கடுப்பான நம்ம ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, "ஊரிய பத்தி நீ கவலைப்படாத. ஊரிய நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றான். அத கேட்ட உடனே நம்ம காங்குக்கு இன்னும் கடுப்பாயிடுது. அடுத்த சீன்லயே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஒரு பிரைவேட் டிடெக்டிவ நேர்ல இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்றான். அவரும் வந்துடுறாரு. அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் ஹீரோ. அந்த டைமுக்கு காங் இத பாத்துடுறான். பார்த்த உடனே யார்கிட்ட இவன் பேசுறான்? இவன் மேல ஏதோ சந்தேகமா இருக்கேன்னு சொல்லிட்டு அத ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கிறான். இப்பதான் டாக்டர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, டெஸ்ட் எல்லாம் நல்லா எடுத்துட்டோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவங்க உயிருக்கெல்லாம் எந்த ஆபத்தும் கிடையாது இதுக்கு மேல. பட் என்னன்னா, அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில பயங்கரமா ஓடி ஓடி உழைச்சிருப்பாங்க போல. அதனால அவங்க தன்னை மறந்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களே எழுந்தாதான் உண்டு அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்பதான் மின்சோக்கு இந்த விஷயம் தெரியுது. இது தெரிஞ்ச உடனே அவ டென்ஷன் ஆயிரா. ஐயையோ! அப்பனா இவங்க செத்துருவாங்களா? இல்ல ஏந்துப்பாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இவ முழிக்க ஆரம்பிச்சுறா. இவளுக்கு பயம் வந்துடுது. இவ நேரா போய் கார்ல ஏறி உட்கார்றா. காருக்கு பேக் சீட்ல யாரோ இருக்காங்க. டக்குன்னு இவ வாய பொத்துறாங்க. அதோடயே இந்த சீன கட் பண்றாங்க. எங்க ஹீரோயினோட அம்மா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. "அம்மா தயவு செஞ்சு தூங்கணும்னா வீட்டுக்கு வந்து தூங்குமா. எனக்கு பயமா இருக்கு. நீ இல்ல அப்படின்னா என் வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்னே தெரியாது. இவ்ளோ நாளுமே நீ தான் எனக்கு எல்லாமே. கடைசி நேரத்துல நான் அப்படி உன்கிட்ட பேசியிருக்கவே கூடாது. நீ கவலைப்படாத. நான் வந்து கண்டிப்பா அந்த பையன பிரேக்கப் பண்ணிடுறேன். நீ அப்பாவ டேட் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த கேள்வி எல்லாத்தையும் எழுந்து கேட்டுட்டு பயங்கர சந்தோஷம் பாட்டிக்கு. அவ்வளவுதான். பாட்டிய எழுப்பி உட்கார வச்சு 2 பேரும் கட்டிப்புடிச்சு ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டாங்க. "நாங்க எவ்ளோ பயந்துட்டோம் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி.
நம்ம ஹீரோவையும், சூப்பர் ஸ்டாரையும் பார்த்துட்டு, "எதுக்கு நீங்கலாம் வேலைய விட்டு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? போங்க, போங்க எல்லாரும் அவங்கவங்க வேலைய பாருங்க." சரி காங் எங்க? அவன் தான் என்ன காப்பாத்துனான் அப்டின்ன உடனேயே, நம்ம ஹீரோயினோட அம்மா காங்குக்கு ஃபோன் பண்றாங்க. "என் உயிரையே நீ காப்பாத்திட்டப்பா! ரொம்ப நன்றிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு காங் கிட்ட பேசுறாங்களா, அவ்வளோதான் அவனுக்குமே பயங்கர சந்தோஷமாயிடுது. "உங்களுக்கு ஒண்ணும் ஆகலைல்ல பாட்டி, எனக்கு அதுவே போதும். மத்தபடி வேற எத பத்தியும் கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்றான். காங்குக்கு இப்ப புதுசா ஒரு டவுட் வந்துருச்சு. சீஃப் வந்து கேக்குறாரு, "என்னதான் பிரச்சனை? என்கிட்டயும் சொல்லுங்க. நான் உங்களுக்கு சீஃப். உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்க 2 பேரே பேசிட்டு இருக்கீங்க" அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காரு. அப்ப வந்துட்டு நம்ம காங்கே வந்து அவர்கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, ஹீரோ வந்து 2 வருஷம் கேன்சருக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு வெளிநாட்டுக்கு போயிருந்தான். அந்த 2 வருஷம் வந்து சேர்மன் கிம் எதுவுமே பண்ணல. அப்ப ஏன் வந்து ஹீரோ சேர்மன் கிம்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, இவங்க 2 பேருமே அப்படியே முழிக்கிறாங்க. இவரு பயந்துறாரு. "டேய் அப்பா நீ பண்ணதெல்லாம் போதும்பா. தயவு செஞ்சு நீ சும்மா இரு. நான் இன்னும் கொஞ்ச நாள்ல ரிட்டயர்ட் ஆயிடுவேன். அதுக்குள்ள என்ன வந்து வேலையே போக வச்சுருவேன்னு நெனைக்கிறேன். நீ பண்ற எதுவுமே சரியில்ல. எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காத. தயவு செஞ்சு சீக்கிரமா கண்டுபிடிக்கலாம்" அப்படின்னு சொல்லி அவரு இவன வெயிட் பண்ணதா சொல்றாரு. ஆனா இவனுக்கா இப்ப இந்த டவுட் வந்ததுனால, எப்படியாவது இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி இவர்கிட்டயும் சண்டை போடுறான். "நீங்க என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணவில்ல அப்படின்னா, நானே பிரைவேட்டா பண்ணுவேன்" அப்படின்னு சொல்றான். "உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூத்தொட்டிய எடுத்துட்டு வந்து அவ அசிஸ்டன்ட் வைக்கிறா. "யார் இத அனுப்பியிருக்கா?" அப்படின்னம்போது, "எனக்கு தெரியல. எதுவுமே பேரெல்லாம் இல்ல. உங்களுக்கு ஆனா உங்களோட பேர் மட்டும் போட்டு வந்திருக்கு" அப்படின்னு சொல்றா. அதுல பார்த்தா என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு சீக்ரெட் லாக்கரோட பின் நம்பர் வந்திருக்கு. "என்னது இது? இந்த சீக்ரெட் லாக்கர நம்ம எங்க பார்த்தோம்? இந்த டைல்ஸ் எல்லாம் எங்க பார்த்தோம்?" அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஞாபகம் வருது. ஆக்சுவலா பார்த்தா ஹீரோவோட ஆஃபீஸ் ரூம்ல தான் வந்துட்டு அந்த செவுத்துல அந்த டிசைன்ஸ் இருக்கும். மின்சோவ காட்டுறாங்க. மின்சோவ கிட்னாப் பண்ணது வேற யாரும் இல்ல. அதோ எக்ஸ் புருஷன் தான். அவன் நேரா அவ கழுத்துல கத்திய வச்சு அம்மா முன்னாடி இட்டுட்டு வந்து நிக்க வைக்கிறான். அவன் என்ன சொல்றான்னா, "நான் என்னடி உனக்கு தப்பு பண்ணேன்? நீ திங்க் பண்ணி பாரு. உன் பொண்ண உண்மையா லவ் பண்ணேன். எங்களோட மேரேஜ ரிஜிஸ்டர் பண்ணோம். நாங்க 2 பேரும் லவ் பண்ணதுனால தான் அத பண்ணோம். ஆனா நீ என்ன பண்ணனா, என்ன அடிச்சு பயங்கரமா சித்திரவதை பண்ண. உன்ன வந்து நானு கோவத்துல கார வச்சு ஏத்திட்டேன்னு சொல்லிட்டு என்ன ஜெயிலுக்கு அனுப்புன" அப்படின்னம்போது, "என் பொண்ண மட்டும் வுட்டுடு. தயவு செஞ்சு என் பொண்ண விட்டுடு" அப்படின்னு சொல்லிட்டு இது கதறிக்கிட்டே இருக்கு. பட் ஆனா எழுந்து வரமாட்றா இவ. அவ்வளதான் குட் பை அப்படின்னு சொல்லிட்டு இவளோட கழுத்துல ஒரே குத்து குத்திடுறான். அவங்க அம்மா அப்படி ஷாக் ஆயிடுறா. குத்துறதுக்கு முன்னாடி எழுந்து வந்திருக்கலாம்ல. ஆனா குத்துனதுக்கு அப்புறம் இப்பதான், "ஐயோ! என் பொண்ண ஏன்டா குத்துன?" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா எழுந்து வராங்க. அவ்வளவுதான் ஓடி வந்து அவள கட்டிப்புடிச்சு கதர்றாங்களா, அவ வந்து அசால்ட்டா எழுந்து கேக்குறா. "அம்மா நீ எப்படிம்மா எழுந்து நடந்து வந்த? எப்போலருந்தும்மா நீ நடக்குற?" அப்படின்னு சொல்லி கேக்குறா. இது எல்லாமே இவனோட பிளான் தான். "எல்லாம் உன் நல்லதுக்காகவும், என் நல்லதுக்காகவும் தான் இதெல்லாம் பண்ணேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடு" அப்படின்னு சொல்லிட்டு கதற ஆரம்பிச்சுடுறாங்க. அப்ப அவன் எக்ஸ் புருஷன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, "உங்க அம்மா வந்து உன்ன லவ் கூட பண்ணல. ஜஸ்ட் அவங்க உன்ன யூஸ் தான் பண்ணிக்கிறாங்க. அத தான் நான் உனக்கு புரிய வைக்கணும்னு நெனச்சேன்" அப்படின்னு சொல்லிட்டு குட் பை சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஒரு வழியா பாட்டிய டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்து ஹீரோ விடுறான். அந்த டைமுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "பரவால்ல, பரவால்லம்மா நான் உள்ள போறேன். நீங்க 2 பேரும் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்தா போதும்" அப்படின்னு ஹீரோயினையும் அங்கேயே விட்டுட்டு போறாங்க. ஹீரோயினும் வந்துட்டு, "நீ ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்க. ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான்னா, "தேங்க்ஸ் எல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்றது? ஏதோ லஞ்சுக்கோ இல்ல டின்னருக்கோ என் கூட வந்தீன்னா நல்லா இருக்கும்" அப்படின்னும்போது, "அப்படியா? சரி ஓகே. நாளைக்கு நான் லீவ்ல வீட்ல தான் இருப்பேன். கண்டிப்பா நம்ம 2 பேரும் லஞ்சோ இல்ல டின்னரோ போலாம்" அப்படின்னு சொல்லி சொல்றாளா, ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. நம்ம காங் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, நைட்டோட நைட்டா ஹீரோவோட ஆஃபீஸ் ரூம்க்கு போறான். உண்மையாவே அந்த லாக்கர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னுட்டு அவனுக்கு டவுட் வந்ததுனால அங்க போறான். ஆனா உண்மையாவே வந்து அந்த சீக்ரெட் லாக்கர் இருக்கு. அதே மாதிரி அதோட பாஸ்வேர்டுமே வந்து கரெக்ட்டா அவங்க அனுப்பியிருக்க மாதிரியே அது ஒர்க் ஆகுது. உள்ள பார்த்தா எக்கச்சக்கமான ஃபாரின் கரன்சிஸும் அந்த நெக்லஸும் இருக்கு. அடிச்சதுடா லக்கி பிரைஸ் இவன் மாட்டுனான்டா, செத்தான்டா நாளைக்கே அப்படின்னு யோசிக்கிறான். மறுநாள் நேரா வந்துட்டு அவரோட சீஃப் கிட்ட போயிட்டு, "சார் தயவு செஞ்சு வந்து வாரண்ட் வாங்கி தாங்க சார். நம்ம சர்ச் பண்ணா எல்லாமே கிடைச்சிரும்" அப்படி இப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அவரு, "ஐயையோ! இவன் என் வேலைய புடுங்காம உடமாட்டான் போல இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு இவரு பயந்துகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் சொல்றான், "சார் என் கண்ணாலேயே பார்த்தேன். தயவு செஞ்சு இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் நம்பி என் கூட வாங்க சார்" அப்படின்ன உடனே, இவங்க 2 பேருக்குமே வந்துட்டு சரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு தோண ஆரம்பிச்சுடுது. அதே டைம்க்கு ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க மறுநாள்.
அவங்க வந்து 2 பேரும் லஞ்சுக்காக ஒரு பேலஸ் மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. ஹீரோயின் செம்ம சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க அதே நேரத்துக்கு காங்க அதுக்கப்புறம் அவரோட சீஃப் எல்லாருமே வந்துட்டு ஹீரோவோட ரூம சர்ச் பண்ணணும்னு வாரண்டோட வந்திருக்காங்க. உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க நல்லா சர்ச் பண்ணிக்கோங்க. எனக்கு எத பத்தியும் கவலை இல்ல. ஆனா என் ஹாஸ்பிட்டல அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு காண்டாவுறாரு. வந்து பார்த்தாதான் ஒரு ட்விஸ்ட் அங்க ஒண்ணுமே இல்ல. அவ்வளவுதான். வெறும் காலி டப்பா மாதிரி தான் இருக்கா. 2 பேருமே போச்சு செத்தோம்டா. 2 பேருக்கும் கன்ஃபார்மா வேலை போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சீஃப் புலம்பவே ஆரம்பிச்சிடுறாரு. மரியாதையா இங்க இருந்து வெளியில போங்க. எங்க என் பையன்? என் பையனை ஃபோன் பண்ணி கால் பண்ணி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கத்துறாரா. அப்பதான் அங்க மேனேஜர் சொல்றாரு, இல்ல சார் அவர் வந்துட்டு டேட்டிங் போயிருக்காரு. அவரோட ஃபியான்சி கூட லஞ்ச்ல இருக்காருன்ன உடனே இவனுக்கு செம டென்ஷன் ஆயிடுது. அத கேட்ட உடனே தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சிடறான் அங்க இருந்து. இங்க ஹீரோ என்ன பிளான்ல கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தா, சூப்பரா பாட்டெல்லாம் பாடி பியானோலாம் வாசிச்சு நம்ம ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்ணலான்னு தான் கூட்டிட்டு வந்திருக்கான். ஹீரோயினுக்கு டவுட் வந்துடுது. ஐயையோ! இவன் ஏன் இப்படி என்ன அசிங்கப்படுத்துறான்னு தெரியலையே! எல்லார் எதிர்க்கயும் ரொம்ப சங்கடமா இருக்கே! அப்படின்னு சொல்லி அவ வந்து டென்ஷனா பாத்துக்கிட்டு இருக்கா. பாடவும் ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஐயோ! இவன் வேற கண்றாவியா பாடுறானே! அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினா அவளுக்கு படபடன்னு ஆயிடுது. சடனா காங் வந்து இப்ப ஹீரோயின மறுபடியும் காப்பாத்திடுறான் பாருங்களேன். அந்த பாட்ட வந்து நிறுத்திட்டு ஹீரோவ பாக்குறான். நீ என் கூட வந்தே ஆகணும்னு கைய புடிச்சு இழுத்துட்டு போறான்னா, ஹீரோ வேக வேகமா போறான். டேய் எங்கடா கூட்டிட்டு போற? நாங்க 2 பேரும் ஒண்ணா வெளியில வந்திருக்கோம். உனக்கு புரியலையா? உனக்கு என்னதான் ஆச்சு? அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். அப்ப உடனே காங் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, இவ இனிமே உன் கூட இருக்க மாட்டா, இருக்கவும் கூடாது. நான் இருக்கவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இதோடயே இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.